சக்கர செம்முகந்துள சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணியாவுரை விகட சக்கரம் வைப்பதும் போற்றுவார். காக்கடவியணி காலாதிருந்த காலார்க்கு பரமா மருமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி உத்தமன்மையாளோடு உயிர்தொரும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாகச் செய்தார் வித்தக வியாக்கிரபாதமிகு பதஞ்சலி முனிவன். எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுவேரே. போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததன் பொருளதான மேதகவன் புனலருந்தி வையம் உய்ய வெய்ய துயர் பிறவி எனுதம்மை தீர தாதவள் பொன்புடி காஞ்சி புவட்டிலேறி சலவிய முதினி நிகழ்ந்தமுளதான காதன் மழை பொழிந்த அருக்கொண்டரான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பார். ஒரு சேரையன் பொருகடற் கிடந்தோன் போது சேரையன் பொருகடற் கிடந்தோன் புரந்தரடிகள் நிற்கமத்தின்னை புரந்தரடிகள் நிற்கமத்தின்னை கோதும் நாட்டினின் குறைகளல் காட்சி குறிக்கொள்கின்றன் தொண்டரில் கூட்டாய் குறிக்கொள்கின்றன் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வதென்றிருந்தனன் மருந்தே அடிய நேரிடர் படுவதும் நீதோ சீதவாருணல் நிலவிய வயல் சூழ் திருப்பெரும் தூரை மேவிய சிவனே திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே. அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே என்ற கந்தபுராணம் அவை புகுபடலத்திலே 139வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களாலே கடவுளை அறிய முடியாது, கடவுள் உயிர்களை அறிவார். கடவுளுக்கு உயிர்களெல்லாம் தெரியும், உயிர்களுக்கு கடவுளை தெரியாது. உயிர்களுக்கு கடவுளை தெரியாது, கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அதனால உயிர்கள் கடவுளை அறிய முடியாது என்பதனாலேயே அவனுடைய பெருமை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய அருளை எல்லாம் எப்படி உணர முடியும்? உணர முடியாது. ஆளே தெரியாதுன்னா அந்த ஆளை கருப்பு சிவப்புன்னு சொல்ல முடியுமா?
அப்படியே பார்க்கலன்னா இந்த ஆளு கருப்பு சிவப்பு உயரம் புட்டேன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது அல்லவா? அதுபோல உயிர்களுடைய அறிவினாலே கடவுளை அடைய முடியாது. உயிருடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால் நரிவாலை போன்றது. கடவுள் எப்படி பண்றது? கடல் ஆழம் போன்றது. நரிவாலை கொண்டு கடல் ஆழம் பார்க்க முடியாது. கடலை ஆழம் பார்க்கணும்னா நரிவாழ முடியுமா? அதனால உயிர்களாலே கடவுளை அறிய முடியாது. அது எவ்வளவோ கற்றவர்களாயும் தவம் உடையவர்களாலும் முனிவர்களாலும் தேவர்களாலும் உணர முடியாது. அப்படி உயிர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், நம்மெல்லாம் உயிர்கள் தானே. தேவர்களாலே கடவுளை அறிய முடியாது. எல்லாருக்கும் அறியவனாக இருப்பவன் அவன் எல்லா உயிர்களையும் கண்டு அந்த உயிர்கள் செய்தவனுக்கு தக்கவாறு அவன் பலனை கொடுக்கிறான். அவனுக்கு அந்த முறையிலே சூரபன்மன் நிறைய சிவனை கண்டே வருத்தப்பட்டவன். சிவனை நேராக கண்டு உயிரை விட்டு வருத்த வாங்கினவன். ஆயினும் அவனும் உணர முடியாமல். அது காரணம் என்னன்னா அந்த உயிரோடு கூடியிருக்கிற ஒரு கெட்ட குணம் ஆணவ மரம். உயிரோடு கூடியிருக்கிற ஆணவ மரத்தினாலே கடவுளே அறிய முடியும். உயிருக்கு ஆணவ மரம் இயல்பா இருக்குதா? ஒண்ணுமே இல்லாதவனை பார்க்கும்போது படிப்பு இருக்காது, செல்வம் இருக்காது, ஆடு உருப்படியா இருக்க மாட்டான் அப்படின்னு எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும்? என்னை விட கட்டிக்காரன் உலகத்தில் இருக்கிறான்னு உண்டா இல்லையா? எந்த வழியிலையும் அவனுக்கு ஒரு தகுதி இருக்காதுப்பா. தகுதி இல்லாதவனும் தன்னை தகுதி உடையவனாக பெருதான் இருக்கலாம். அதுக்கு மேலே அவனுக்கு பெரிய செல்வம் வந்து சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்பா பாப்பா அந்த வகையில் சூரபன்மன் செல்வம் அளவில்லாத செல்வத்தை பெற்று விட்டார். அதனால செல்வ செருக்குன்னு சொல்லுவார் அல்லவா? செல்வ செருக்கு. அதனாலே அந்த செல்வ செருக்கினாலே அறிய வேண்டியவர்கள் அறிய முடியாமல் கொடுத்தவனையே லேசா நினைச்சுக்காரியா. வேற ஒன்றும் இல்லை, சுருக்கமா சொன்னான். செல்வம் யார் கொடுத்தான்னா சிவன் தான் கொடுத்தான். இப்ப சிவன் தான் வந்திருக்கிறான். சிவனுடைய மகன் தான் முருகன், சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். அது உணர முடியல. அது அவனா பார்த்து உணர வச்சாத்தான் உணர முடியும். இல்லைன்னா உணர முடியாது. உணர முடியும். காட்டு விட்டால் ஆர்வம் காணாதாரு காண்பாரால் கண்ணுதலாய் காட்டாக்காடு என்று அவனா பார்த்து தன்னை உணரும்படியான புத்தியை கொடுத்தாத்தான். இல்லைன்னா உணர முடியும். அதனாலே அவன் தேவர்களை எல்லாம் சிறையில் வைத்து ஒரு பெரிய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தான். சும்மா இருக்கிறவன் அப்பாவிகளை சிறையில் போட்டுக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்துறது ஒரு பெரிய பெருமையாது? பெருமை அல்ல தானே. அதை பெருமை நினைச்சிட்டு இருந்தான். இப்ப ஒரு பலம் உள்ளவன், நல்ல பலம் உள்ளவன், பலமே இல்லாத அப்பாவிய நல்லடி அடிக்கிறது பெருதா? ஒரு பலம் உள்ளவன் வந்து பலம் உள்ளவனே அடிச்சானா பரவாயில்ல. சிங்கம் போய் ஒரு கரடி அடிக்குதுன்னா பரவாயில்ல, சிங்கம் போய் ஒரு எலி அடிக்குதுன்னா அர்த்தம் இல்லை. இல்லை அது என்ன பெருமை? அந்த மாதிரி யாரு சும்மா இருந்த தேவர்களை எல்லாம் அடித்து மிரட்டி சேவையில் போயிட்டாரு. அவனுக்கு புத்தி வரும்படியாக வீரவாக தேவரை விட்டு முருகப்பெருமான் அவனுக்கு அறிவுரை சொல்ல சொன்னார். இது நல்லதல்ல, தேவர்களை சிறை விட்டு விடு என்று சொல்லிட்டான். அந்த வகையிலே முருகப்பெருமான் உடைய பெருமையை, சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் அந்த சூரபன்மனிடத்தில் வீரவாக சொல்லுகிறார். அதில் அந்த 139வது பாட்டு, எல்லையில்லதோர் பொருளலாமாகும், எல்லா பொருளுமாக இருக்கிறான் உலகத்தில். மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரங்கள், வானம், கடல், மலை, மற்ற மரம், செடி, கொடி, எல்லா பொருளுமாக இருக்கிறாங்க. அது நல்ல வளர்ந்த இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களுமாக இருக்கிறாங்க. அத்தனை பொருளையும் கலந்து இருக்கிறாங்க.
அத்தனை பொருள் இல்லையா கலந்து இருக்கிறான். கலந்து இருக்கிறான் என்பது சாதாரண மக்களுக்கு தெரியாது. மருதி எப்பொருளும் வளர்ப்பூன்றாங்க என்பது திருவாசகம். இப்ப பெரிய விருட்சம் இருக்கு வச்சுங்க, மரம் இருக்குதா, அந்த மரம் முழுவதும் நீர் பரவி இருக்கிறது. அடியில் இருக்கிற தண்ணீர், வேர்ல ஊசி இருக்கிற தண்ணீர், ஈரம் இருக்கிறது. அந்த ஈரம் அது அந்த செடி தலை கிளை செடி கொழுந்து வரையிலும் இருக்குல்ல, தெரியுதா? தண்ணி வெளியில தெரியுதா? இது நல்லா இருக்குல்ல. அவங்க பெரிய ஆலமரம்னு வச்சுக்கோங்க, மாமரம்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற தண்ணீர் தெரியவில்லை. ஆனா அந்த தண்ணீர் தான், அந்த நீர் தான் அந்த செடி கொடி இழத்துக்களை எல்லாவற்றிலும் பரவி பச்சையாக இருக்கிறது, பூக்கிறது, காய்ச்சல். அது இல்லைன்னா அந்த வேலையே இல்லை. அந்த தண்ணீர் அதல்ல எல்லாவற்றிலும் பரவவில்லையானால் அது வளராது. பச்சையா இருக்கிறதுனால என்ன நினைக்க, ஈரம் இருக்கிறதுனால அனுமானம். அது இல்லையானா தெரியும். ஆனா அந்த பச்சையில அந்த தண்ணி தெரியல, தனியா தெரியுதா? இல்லை இல்லை, தெரியல. எதனால உணர்கிறோம் என்றால், ஈரம் இல்லைன்னா இது பச்சையா இருக்காதியா, ஈரம் இருப்பதனாலதான் இது பச்சையா இருக்குது. ஆனா அந்த ஈரம் தெரியவில்லை, தண்ணீரும் தெரியவில்லை, ஆனா பச்சையா. இது போல கடவுள் நல்லா இருக்கா? இப்ப நம்ம தலை ஆட்டவோ நடக்கவோ பேசவோ இதெல்லாம் பண்றது யாரு தெரியுமா? உள்ளே இருக்கிறான் தெரியல, உள்ளே இருக்கிற எது? நீர் போல ஈரம் போல உள்ளே இருக்கிறான்னு தெரியவில்லை. அந்த ஈரம் இல்லையானாலும் அது பச்சையா இருக்காது, உள்ள கடவுள் இல்லையானா அது ஆடாது. இதே கண்ணால பார்க்க முடியல, கருத்தால் உணவு, கருத்தினாலே புத்தியினாலே உணவு. அதனாலே இப்படி எல்லா பொருளிலும் கடவுள் இருக்கிறான். இந்த செடி தலை கிளை அந்த பூ பிஞ்சு காய் எல்லாவற்றிலும் அந்த நீர் பரவி இருப்பது போல கடவுள் எல்லா பொருளிலும் பரவி இருக்கிறார். ஆனால் நீர் வேறு, அந்த மரம் செடி பரவி இருக்கிறதை விட நீர் வேறு, அது அதுபோல எல்லா பொருளையும் கடவுள் பரவி இருந்தாலும் கடவுள் வேறு, பொருள் வேறு. எல்லா பொருளையும் பரவி இருந்தாலும் கூட கடவுள் வேறு, பொருள் வேறு. இப்ப இந்த மின்சாரம் இந்த காத்தாடியில பரவி இருக்குதா? இந்த லைட்ல இருக்கா? கரண்ட்ல இருக்கிற, டிவியில இருக்கா? ஆனாலும் மின்சாரம் வேறு, இந்த பொருள்கள். மின்சாரம் இல்லைன்னா அது ஓடாது. கடவுள் உண்மை அப்படிப்பா அப்பா. இப்படி கடவுள் எல்லாமாக இருக்கிறான், அல்லதுமாக இருக்கிறான். அது சிவபுராணத்துல யாவையுமா அல்லையும், யாவையுமா அல்லையும். அப்படி எல்லையில்லது ஒரு பொருளாகும் யாவும் அல்லனாகி இருந்துடும். அருவமும் ஆகும் பல்வகைப்படும் உருக்குழும். அதனால கண்ணுக்கு தெரியாத பொருளாக இருப்பான், தெரியும் பொருளாக இருப்பான், புதிய பயிலும் தொல்லை ஆதியா அனாதியம். புதியனாக இருப்பான், பழையனாக இருப்பான், ஆதியாக இருப்பான், அனாதியாக இருப்பான். இப்படி கடவுள். அதனால இவன் இன்ன தன்மை என்று தீர்மானம் பண்ண முடியாது கடவுளை. இன்ன தன்மையன் இப்படிப்பட்டவன் என்று கடவுளை தீர்மானம் பண்ண முடியும். நம்மளை தீர்மானம் பண்ணிடலாம். இந்த மனுஷன் இப்படிப்பட்டவர் தான், இவர் சுபாவம் இப்படி, இவருடைய தன்மை இப்படி, இவருடைய செல்வம் இப்படி, இவருடைய நேரம் போனா எல்லாம் நம்ம அளந்து வரலாம். எல்லாமே கடவுளை அப்படி பண்ணவே தெரியும். வாரி வீழ்தரும் புன்னுணி சுள்ளிகன்மான நேரிலாக அவர் குமரவேல் நடிக வேறு உருவின் ஒரு ரோமத்தின் உழைப்பில அண்டங்கள் உதிக்கும் ஆரவன் திருமேனியின் பெருமையை அறிவார். எனவே மழை துளி விழுகுதுவார், துளி, அந்த துளிகளை போல முருகப்பெருமானுடைய உருவத்திலே ஒரு ரோமத்திலே இத்தனை அண்டங்கள் இருக்கிறார். இத்தனை கோடி அண்டங்களும் அவருடைய ஒரு ரோமத்தில்.
அப்படின்னா அவருடைய பெருமையை யாரால அறியும்? தொலைவிலா உயிர் தொகுதியும் தொல்லையையும் பூதத்து அலையில் அண்டமும் ஏனமும் ஆதியங்கோரன் நிலைகொள் மேனியன் நிவர்தொரு ரோமத்தில் இருந்து உலவையின்றி முன் உதித்திடு இது நாள் கூறும். இத்தனை கோடி அண்டங்களையும் அவன் உண்டாக்குகிறான், அப்புறம் ஒரு காலம் உருமுகிறான். இத்தனை கோடி அண்டங்களையும் உண்டாக்குகிறான், ஒரு காலத்தில் என்ன பண்றான்? அவதாகிய வடிவத்தின் அகிலமும் செறிந்து மேவும் அந்நிலை அணையணை அல்லது வேறிங்கு ஏவரு கண்டனர். அவ் இயற்கை எங்கோன் தேவர் யாவருக்கும் காட்டிட கண்டனும் தெரியும். அதனால எல்லா பொருள்களிலும் அவன் தெரிந்து இருக்கின்ற அந்த தன்மையே அவனே அறிவானது தவிர வேற யாராலையும் அறிய முடியும். அவன் காட்ட தேவர்கள் கொஞ்சம் கண்டார்கள். கண்டல் இல்லதோர் தன்னொரு ஒன்றொரு மயிர்நுனி தலையின் அண்டா எண்ணிலகோடி கோவைப்பட்டு அசைய பண்டு நேரில் கந்தவேள் கொண்டதோர் வடிவம் கண்டிலாய் போலாம் கணிப்பிலா பவம்புரி கடியோய். அந்த கந்தவேள் அமைந்ததோர் பொது வடிவதான் ஒன்று ரோமத்தின் இருந்ததற்கு ஆற்றிடாது. தேவர்களுக்கு மேலுமலையிலே முருகப்பெருமான் சின்ன பிள்ளையில விஸ்வரூபத்தை காட்டினார். தேவர் விஸ்வரூபம்னா உலகம் பூராவும் அதில் தெரியும். அந்த விஸ்வம்னா உலகம், விஸ்வம் என்றால் உலகம். அந்த விஸ்வரூபத்திலே எல்லா அண்டங்களும் எல்லா தேவர்களும் முனிவர்களும் கடலும் மலையும் சக்கரமும் தெரியுது. அதான் விஸ்வரூபம். அந்த காட்டிய அண்டங்கள் இன்னில்லாத அவற்றிலே உனக்கு கொடுத்துருக்கிற 1008 அண்டம் அண்டமான் இந்து நீ எது தெரியலை சிறுவன் என்று செய்தாய். உனக்கு 1008 அண்டம் கொடுத்துருக்கேன். ஒருத்தனுக்கு மாத்திரப்பா இன்னும் எத்தனை அண்டம் இருக்கும்? 1008 அண்டம் கொடுத்துருக்கான் ஒருத்தனுக்கு மாத்திரம். எவ்வளவு அண்டம் என்ன புரியுதாப்பா? உலகத்துக்கு அடுக்கடுக்கா 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 ஏராளமா இருக்கும். இத்தனை கோடி அண்டங்களும் கீழே விடாம வச்சிருக்காங்க பாருங்க. ஆளாடி கரையின்றி நிற்கவில்லையோ குடிய ஆழம் அமுதாகவில்லையோ. சமுத்திரம் அவ்வளவு தண்ணீர் கரை இல்லாம யாரு சமுத்திரத்துக்கு யாரு கரை போட்டா? இப்ப நம்ம வாய்க்காலுக்கு நம்ம போட்டோம் கரை, சமுத்திரத்துக்கு யாரு போட்டா? ஆளாடி கரையின்றி நிற்கவில்லையோ குடிய ஆழம் அமுதாகவில்லையோ. ஆழங்கிற விஷயம் சிவபெருமாட்ட அமுதமாச்சு. அக்கடலின் மீது வட வன நிற்கவில்லையோ. கடல்ல நெருப்ப வச்சிருக்கிறாராம். இது என்ன ஆச்சரியமா இல்லை? தண்ணிக்குள்ள நெருப்ப வச்சிருக்காரா? இல்லைன்னா அந்த கடல் கட்டுக்குள்ள அடங்காதான். வடவா முகாக்கின்னு ஒன்று வச்சிருக்காராம். அக்கடலின் மீது வட வன நிற்கவில்லையோ. இந்த வரியை அந்தரத்தை அகில கூடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ. அந்தரத்துல அத்தனை கூடி அண்டங்களும் தாழாமல் நின்று. இதுதான் உங்களுக்கு இத்தனை கூடி அண்டங்களும் சாமியினுடைய ஆணையில அடங்கி கீழே விடாம இருக்குப்பா. இருக்குன்னா தூணா விட்டு நிற்சிருக்கேன். இந்த கட்டடம் நிற்கிறதுக்கு சோறு தூணு எல்லாம் பண்றான். அத்தனை கூடி அண்டங்களுக்கு பில்லர் போட்டு நிற்கிறாங்க. அதுதான் தாய்மான சொல்றாரு. அந்த அகில கூடி தாழாமல் நிலைநிற்கவில்லையோ மேலும் தருவாக வளையவில்லையோ சப்தமேகங்களும் வச்சரதரனானையில் சஞ்சரித்திடவில்லையோ என்று தாய்மானவர் பாருங்கள். அதனால இத்தனை கூடி அண்டங்களையும் படைத்து அந்த அண்டங்களும் உயிர்களையும் வாழ வைக்கும். அவைகளெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டிலே ஒரு நிலையிலே இருக்க முடியாது. அதிசயமா சூரியன் வருகிறான், சந்திரன் வருகிறான், அக்கினி வருகிறது, நட்சத்திரங்கள் வருகிறது, காற்று வருகிறது, மழை வருகிறது, பனி வருகிறது. விளங்குதா? இத்தனை கூடிய பொருளையும் படைச்சு அதுல உயிரில வாழ வைக்கிறேன். பெரிய ஆச்சரியமா இல்லை? இத்தனை கோடி உபகரணங்களை எல்லாம் இத்தனையும் படைச்சு வைக்கிறதுனா உயிர்கள் வாழ முடியாது. வாழ்வதற்கு இத்தனையும் படைச்சு வைக்கிறேன். அதுல இத்தனை கோடி அண்டங்கள்ல உனக்கு கொடுத்துருக்கிறது 1008 அண்டம்.
அது அவனுடைய ஒரு ரோமத்தில் இருக்கிறது. அளப்பெரும் குணத்தாதியா எம்பிரான் அமரர் தலைப்படும் ஜரை மாற்றவும் சதுமுகன் முதல்வர் கொளப்படும் துயர் அகற்றவும் கொடியரை அறுத்து வளப்படும் பரிசு உலகலாம் போற்றவும் உண்டார். அளப்பெரும் குணத்தாதியா எம்பிரான், அவனுடைய குணம் அளவிடற்கு முடியாது. குணத்தை, நல்ல குணத்தை அவன் உயிரோடு செய்ய வேண்டியங்கிற அந்த நல்ல குணம் சொல்வார் சுவாமிக்கு, அது அளக்க முடியாது. இப்ப நமக்கு நல்ல குணம் இருக்குது இல்லை, கருணை இருக்குது, இறக்கம் இருக்குது இல்லை, அது ஒரு அளவுங்க. நம்ம சேர்ந்தவர்கிட்ட மாத்திரம் இருக்கும், நம்ம ஒட்டாட்டி உள்ளவர்கிட்ட மாத்திரம் இருக்கும். சுருக்கமாக சொன்னா உழவு புரியுதா? அதுக்கு மேல பல பேர் அடுத்த வீட்டுக்காரன் விட்டு போகணும்னு நினைப்பேன். உண்டா இல்லையா? நம்மகிட்ட இறக்கம் இருக்குது, கருணை இருக்குதுப்பா. அந்த இறக்கம் கருணை யார்கிட்ட காட்டுறோம்? நம்ம பெருஞ்சாதிக்குள்ள காட்டுறோம். அதுக்கு மேல பக்கத்து வீடு வேணும் போனா தேவலாம் கூட நம்ம விளக்குதா? அண்ணனுக்கு தம்பி எவ்வளவு இதா இருக்கான்னு தெரியுமா? அண்ணன் கெட்டு போகணும், தம்பி கெட்டு போகணும், அதான் சொத்தெல்லாம் நம்ம வாங்கிக்கணும். அப்ப நம்ம கருணை பாத்தியா எந்த அளவுக்கு இருக்கு? ஐயோ, நம்மையும் பாரு நாடே சிரிக்கும்னா போல அந்த அளவுக்கு நம்ம கருணை. அவருடைய கருணை, சாமியுடைய கருணை அளவே இல்லாது, அளவு இல்லாது. புரியுதாங்கண்ணா? எத்தனை கோடி உயிர்களுக்கு அந்தந்த உயிர்களுக்கு எப்படி எப்படி உணவு, எப்படி எப்படி உண்டு பண்ணணுமோ வளர்க்கணுமோ. நீங்க பிராணிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடு மாடு மற்ற பிராணிகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிராணிகள் எல்லாம் அந்த தன்னுடைய குழந்தைய எந்த அளவுக்கு பாசத்தை கொடுத்து வளர்த்து பத்தியா? இந்த தாய் புள்ள பெற்ற உடனே பால் உருந்து பார்த்தீங்களா? இத்தனையும் அவனுடைய கருணை. அத்தனையும் தெரியாது, அவன் தான் செய்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதான் உள்ளது. எப்படி அந்த மரத்தின் முழுவதும் நீர் பரவி இருப்பது போல, மரம் முழுவதும் நீர் பரவி இருப்பது, நீர் தெரியாமல் இருப்பது போல, புரியுதா தம்பி? நீர் பரவி இருந்தும் நீர் தெரியாமல் இருப்பது போல உலகம் முழுவதும் கடவுள் இருந்து கடவுள் தெரியாமல் இருக்கிறோம். நல்லா இருக்குல்ல? ஆதியாயம்பிரான் அமரர் தலைப்படுங்கிறை மாற்றவும் சதுமுகன் முதல்வர் கொலப்படும் துயர் அகற்றவும் சேவல்கள் இருக்கின்ற சிறையை விடுவிக்கவும் பிரமன் முதலானுடைய துயரத்தை போக்கவும் பொல்லாதவர்களை தண்டிக்கவும் உலகமெல்லாம் போற்றவும் வந்தான் முருகன். வாழியான நின் ஆயுளும் வன்மையும் வரமும் வீரவாக தேவர் பேசுறார். யார்கிட்ட? சோரபாங்க. வாழியான நின் ஆயுளும் வன்மையும் வரமும் கீழில் சுற்றமும் படைகளும் வான்தொட கிளர்ந்து புலியால் உயர் மால்வரை சூழலில் புகுந்த கூலி மாறுதம் போலனும் எம்பிரான் உருவே. உன்னுடைய ஆயுளும் உன்னுடைய சரீரமும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய அதிகாரமும் உன்னுடைய குற்றமும் பெருசு நினைச்சிட்டு சுத்தி இல்லை. முருகப்பெருமான் வேலை விட்டான்னா புயல் காற்றிலே பஞ்சு மாதிரி புரியும். பஞ்சு வரக்காங்க புயல் காற்று அடிச்சுன்னா பஞ்சு இருக்கு இடம் தெரியுமா? அது மாதிரி ஆகையால் இவை உணர்வதில்லை. இந்த தன்மையை சுவாமியினுடைய ஆற்றலை நீ உணரவில்லை. இணையிலாக அமர்ந்த ஏகநாயக முதல்வனை பாதம் என்று கழுத. இணையிலான்னா உப்பு இல்லாதது. கடவுளுக்கு சமானமாக ஒரு பொருளும் கிடையாது. இப்ப சூரியனுக்கு சமானமாக ஒரு ஒளியை சொல்ல முடியுமா? எத்தனை வாட்களை போட்டாலும் சூரியனுக்கு சமானமாகுமா? சூரியனுக்கு சமானமான பிரகாசம் உள்ள பொருள் வேற இருக்கா? இல்லையா? அதுபோல சிவனுக்கு சமானமாக ஒரு பொருளும் இல்லை, ஒருவரும் இல்லை. இணையிலாத அமர்ந்த ஏகநாயக முதல்வனை பாலனந்து கண்டோய். அதெல்லாம் அவனுக்கு சித்தலா பிரச்சனை. முருகன் எப்படி வந்திருக்கான்னா பாலனா வந்திருக்கலாம், சின்ன பையன். அதுலதான் அவனுக்கு சின்ன பையன். நல்லா விளங்குற உருவத்துல சின்னவனா வந்திருக்கிறேன், அதனால பாலன் வந்து கண்டோய். சேகோலாகிய மனமுடை கற்பிலாச்சிரியோய்
போக போகையாம் இவ்வொரு தவற்றையும் பொறுத்தாம். அதனாலே உனக்கு நல்ல புத்தி இல்லை, அதனால இப்படி முருகப்பெருமானை இகழ்ந்து விட்டாய், இந்த தவறையும் பொறுத்தோம். வீரவாழதேவர் சொல்றார், நொய்ய சொற்களால் எந்தையை இகழ்ந்தானே, தாழ்ந்த வாக்கியினாலே தாழ்ந்த பேச்சினாலே எந்தையாகிய முருகப்பெருமானை இகழ்ந்து விட்டாய். நொடிப்பின் வெய்ய நாக்குமி துண்ணுயிர் வாங்குவோம். சித்தார்த்தமா பேசுறாரு. அப்போ யாரு? சூரமனோட பேசுறாரு. ஐயோ இப்போ கட்சியை போய் பண்ணிருக்கிறது, சூரமனோட பேச முடியாது, பூதனா போனவே பேசுறேன். அதான் ஆச்சரியம். பூதம் அப்படி பேச முடியுமா? சமாசாரத்தை சொல்லி இப்படி தானே வரணும். இந்த மாதிரி அந்த தலைவர் இன்னொரு தலைவர்கிட்ட தூது போய் சொன்னாரு, இந்த மாதிரி தலைவர் சொன்னார்னு தான் அப்படி வரணும். இவர் அப்படி இல்லை. இப்படி முருகப்பெருமானை நீ இகழ்ந்தாய், உன்னை நாவை குறித்து விடுவேன். ஐயன் ஆணை என்று ஆதலின் முருகப்பெருமான எனக்கு உத்தரவு கொடுக்கல. இந்த மாதிரி சொல்ல ஏதாவது பேசினாங்கன்னா சங்காரம் சொல்லியிருந்தா பண்ணிடுவேன், எனக்கு உத்தரவு கொடுக்கல முருகன். ஆதலின் அழித்தான், அதனால உனக்கு இப்போ உயிரை கொடுத்து அப்படி பேசுறாருப்பா. ஆறு வீரவாழ்வு. அதனால் உயிரி இப்பகல் வேற்படைக்கும் முடியாய் உரையோடு, அதனால இப்பொழுது படைத்துக் கொண்டாய், பின்னாலே வேலாயுதத்துக்கு இரையாக போகிறாய். உறுதி இன்னும் ஒன்று உரைக்குவோம். கடைசியா சொல்றேன் கேடு. நீயும் உன் கிளையும் இறுதியின்றியே எஞ்சுதல் வேண்டுமே. நீயும் உன்னுடைய இஷ்டத்தாரும் இன்னும் பலகாரம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் இமையோர் சிறை விடுக்குதி, தேவர்களை சிறை விட்டு விடுக்குதி, இகலினை தகுதி பகையை விட்டுவிடு, செவ்வேறு அறைகளத்துணை அரணம் என்று உண்மையே அமர்ந்து முருகப்பெருமானுடைய திருவடியே நமக்கு பாதுகாப்பு என்று அவன் திருவடியை பிடித்துக்கோ அப்படின்னு வீரவாகு தேவர் இப்படி சொன்னார். ஐயா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார். என்றவை பல பல இகப்பில் பெருமாயை குன்றறி படைக்குறிகள் கொள்கையது எம்பர் குன்றொழில் படைத்துடைய பூரியன் உணர்ந்தே கன்றினன் உயிர்த்தினைய கட்டுரை செய்கின்றான். இப்படி முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் வீரவாகதேவர் சொல்ல அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அவன் வேகத்தினாலே கோபத்தினாலே பேசுகிறான். கூரையில் எடாத குளவி சிறுவன் உய்த்த சாரண நினைந்துனது தன்னுயிர் விடுத்தேன். இன்னும் சரியாக பல் முளைக்காத ஒரு சின்ன பைய அனுப்பிச்ச தூதை, அவன் அனுப்பிச்சவனும் சின்ன பையன், நீ வந்தவனும் தூதுவன், எனக்கு சரியான எதிரி அல்ல, அதனால உன்னுடைய உயிரை விட்டேன் அப்படின்னு அவன் எப்படி இருக்கு பாத்தியா? அவர் சொன்னதுக்கு வெளிப்படுறது இதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல. அனுப்பிச்சவன் சின்ன பையன், அவன் பேச்சுக்கிட்டு நீ வந்திருக்கிற, நீ தூதான். எதிரியா இருந்தா உடனே அவனோட காலி வந்து தூதனை வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது. தூதனை வந்து ஒரு தலைவன் அடிக்கக்கூடாது. பேரலை அவன் பெருமை பின்ன மொழிகின்றாய் வீரமும் உரைக்குரியன் வெய்யசனமன்னாய் கொஞ்சு மொழி கொண்ட உளவி சிறுவன் மேலாய் எஞ்சல் இலதோர் முதல்வனே எனினும் ஆக. நீ சொல்லுகிற அந்த சிறுவன் உலகத்திலே முதல்வனாக இருந்தாலும் இருக்கட்டும், அஞ்சிடுவனும் நான் அதுக்கு பயப்பட மாட்டேன். சிறிதும் அண்ட நிலைதோறு விஞ்சி அமர் பண்ணவர்கள் யாவரையும் வந்து எல்லா அண்டங்களில் இருக்கிற எல்லாரையும் நான் வந்து விட்டேன். அண்டங்களில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வந்து விட்டேன். சேன்புறமதாகியமர் தேவர்களை தன்னை வீண்படு கனாவில் விடுக்க நினைகளிலே. கனவுல கூட தேவர்களை தருவாங்க. உறுதி கொண்ட கொள்கையில் உறுதி, கொண்ட கொள்கையிலே உறுதி. முடவனும் அந்த மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாது, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாது. வைராகி ஏம்பல பகர்ந்தானை எனக்கு எதிரிருந்து காண்பானதெல்லாம் ஒரு கணத்தில் நீ என்றான் அப்படின்னு சொல்லிட்டு
சூரபன்மன் என்ன பண்ணா, பக்கத்தில் இருக்கிற 1000 வீரர்களை கூட்டான். 1000 வீரர்களை 1000 பேர்த்த கூப்பிட்டான். அப்படி 1000 பேர்த்த கூப்பிட்டு, இந்த ஒட்டனா வந்திருக்கிறான் பாரு, இவனை கொல்லப்படாது, இவனை பிடிச்சி சிறையில் போடுங்க அப்படின்னா. ஒட்டனா வந்திருக்கிறவனை கொல்லப்படாது, அதனால இவனை பிடிச்சி சிறையில் போடுங்கன்னா 1000 பேருக்கு உத்தரவு போட்டேன். வீரபாக தேவரை ஒருத்தரை பிடிச்சி சிறையில் போட 1000 பேருக்கு உத்தரவு. அந்த 1000 பேர் வீரபாக தேவரை சொன்னான். 1000 பேர்ப்பா, ஒருத்தனை 1000 பேருன்னா மிடற்றவர் சூழ்வரலும் வீரனிடுந்து அன்னோர் முடித்திகை ஓர் 1000 மொய்ம்பினூர் கையால் பிடித்த உணர் மன்னன் அமர் பேரவை நிலத்து அடித்தனன் நொடிப்பிலவர் ஆவி விடுவார். அந்த 1000 பேர்த்தையும் 1000 பேருக்கு முடியையும் ஒரு உயிரை பிடிச்சாராம். அப்படின்னா எப்பேற்பட்டவராக உயர்வார்கள். 1000 பேருக்கு குடிமையை முடிச்சு யாருக்கு முன்னாலே சூரபன்மன் சொன்னார். இந்த மாதிரி சூரன் போறது எங்கேயும் கிடையாது. சூரனா போய் அந்த அரசனுக்கு முன்னாலே 1000 பேர்த்தையும் ஒரு கையில பிடிச்சாரு. பிடிச்சு அடிச்சா 1000 பேர் மிடற்றவர் சூழ்வரலும் வீரனிருந்தன்னோர் முடித்திகை ஓர் 1000 மொய்ம்பினூர் கையால் பிடித்த உணர் மன்னன் அமர் பேரவை நிலத்து அடித்தனன் நொடிப்பிலவர் ஆவி முழுதுண்டான். மார்புடைய மொயம்பு செய்ய வார்குருதி சோர ஓர்வுடையன் யாவரையும் ஒல்லதினை நட்டு சூர்வுடையன் முன்னணி 1 வகை 3 வகை வீசி சீர்வுடையன் நம்பி இவை செப்பல் உரிகின்றான். எந்தை நெடுவேலுனை இனி தடிதல் திண்ணம். எந்தையாய் முருகப்பெருமானுடைய வேலாயுதம் உன்னை சங்காரம் பண்ண போகுது. மந்தம் ஒரு முன்னம் உள்ளது 5 வைக்க வந்தவரத்து உப்புறமும் வல்ல விரிதார்ந்து புந்தி தெளிவாய் அமர்த்தி போந்துடுவன் என்றான். அதனால சீக்கிரமா நீ இருக்கிறதெல்லாம் நல்லா அனுபவிச்சுக்க, சீக்கிரமா போப்பாரு. சாப்பிடு அனுபவிக்கிறதான்னு சீக்கிரமா போற. நான் புறப்படுறேன். சியவரல் அண்ணலிவை செப்பியகல் காலை ஆயவன் இருந்தது அதிர்த்த விசுதானும் மீயுற விழுந்து விசிம்பித்தலை நெய் மாயன ஒல்லையும் மறைந்து விடவில்லை. அப்படி சொல்லிட்டு எழுந்தாரு. இருந்த உடனே அந்த சிங்காதனை அனுப்பிச்சிருந்தாருல முருகன், அந்த சிங்காதனம் ஆகாயத்தில் மறைஞ்சிருச்சு. முருகன் அனுப்பிச்சா முருகன் அப்புறம் வர சொல்லிட்டாங்க. இங்கேதான் அதுக்கு மேலே சதமுகன் என்கின்ற 100 முகமுடைய பூராசன். 100 முகம் பா என்னமா பாப்பா ஆறுமுகன் ஆலயவன் ஆயுத இங்கன் கோரல் புரிந்தான் எனது கொற்ற முழுதெல்லி பேரலுடையோர்களென மென்மவல சிப்பி சேரல் புரி வாழ்ந்து சூம்பரிடை செல்ல ஒட்டிய நம் வீரரை ஒருத்தகல்வனேனும் விட்டதொரு தூதனோடு வெஞ்சம் அறியற்றி அட்டல் ஒளி ஆகும் அவன் ஆற்றலை அடக்கி கட்டி விரைவில் வருகன கலரோடும். அதனால 1000 பேர்த்தையும் கொண்டுட்டான். இவனை உடனே நான் கொண்டுடுவேன், தூதனை கொல்லப்படாது, அந்த நீதியில் இருக்க வரப்படாது, சூதனை கொல்லப்படாது அப்படின்னு அந்த 100 முகமுடையவன்ட்ட விட்டேன். 100 முகமுடையவன்ட்ட சூடு இல்லை, கொஞ்சமா அதனாலே அவனை கட்டி சிறையில் போடு அப்படின்னு அந்த சதமுகனுக்கு உத்தரவு பண்ணான். சதமுகனுக்கு சதம்னா 100. அவன் வந்தான், 1,00,000 வீரரோட அவன் வந்தான். இது அப்படி இருந்தது. அவன் 1,00,000 வீரரோட வந்தான். அந்த 1,00,000 வீரர்களையும் அந்த சதமுகனையும் ஒரு நொடியில காலி பண்ணார். 100 சென்னியை இடறி ஆண்கொரு நொடி வரைப்பினன். அப்படியாப்பா முன் அவனை ஈறு செய்தன் அது முடித்தவன் எல்லையில் சினமெய்தியே ஆது மாமுக வள்ளல் வாய்மை இகழ்ந்துளான் அவயத்தை முன் ஈறு செய்தவன் நடுவனின் நகரத்தை நின்றான். அதற்கு மேலே காவலாளர்களை விட்டான். அந்த காவலாளர்கள் லட்சக்கணக்கானவர் அவரெல்லா காலி பண்ணார். அதுக்கு மேலே விஸ்வரூபத்தை எடுத்தார். விஸ்வரூபம்னா அப்படிதான் வீரவாதிகள் விஸ்வரூபம். திசை அளந்தன திரும்போயம் 8 திசையும் அளந்துச்சான் போயம். வாகுனால உங்களுக்கு தெரியுமா? வாகுனா என்ன? வாகுனா தோல்.
அது வெற்றி பெறுவதனால வாகை பெற்றான், வாகை சூடினான். வாகைனா வெற்றி, வாகு வாகு தோல் தோல். ஆண்களுக்கு தோல் தான் சிறப்பு. இது தடந்தோல் வாழ்வு. தோல் கண்டார் தோளே கண்டார் கம்பராமாயணம். இவர் வீரவாகன்னா வீரம்பொழுது தோல் உடையவர். திசை அளந்தன தின்பொயன் செந்துகன் மிசை அளந்தன மேதகினின் முடி வசுதை யாவன் அளந்தன வார்களல் அசை வருந்தரல் ஆடலன் உபவே. இப்படி அளவில்லாத பேருருவம் எடுத்து நின்றாரு. தேவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். சூரபன்மன் முதலான அசுரர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். அதுக்கு மேலே காவலாளர்கள் காவலாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்த அவர்கள் எல்லாம் காலி பண்ணாரு. அது சொல்றாரு பாரு. ஆனகார வீரவாகு அறிவனங்கி ஈர்ச்சினை மானவீரர் மீதலாது வாழெடுக்க வேலனா வாழெடுக்கலேனா சீனின்மா பெருங்கடல் திளைத்தலைக்கு மத்தன தானவ பதாகியில் தடின் தலைக்கல் நீனான். அந்த காவலாளர்கள் அத்தனை பேர்த்தையும் வாழாயினும் எடுக்காதே தன்னுடைய கையினாலும் காலினாலுமே காலினாலும். அதை சொல்றாரு பாட்டை பார்க்கணும். மிதித்தனன் குதித்தனன் புதித்தலன் படுத்தனன் சடைத்தனன் புதைத்தனன் தகத்தனன் தொகைத்தனன் உதைத்தனன் குதித்தனன் உருட்டினன் புரட்டினன் சிதைத்தனன் செகுத்தனன் செரிக்கனன் தரிக்கணும். இது எப்படி போட்டு அத்தனை சேனைகளை சிரத்தினை நெறித்தனன் சிரமத்தால சிறப்புய இருத்தனன் கரத்தினை முறித்தனன் களத்தினை திரித்தனன் உரத்தினை பிரித்தனன் உருத்தனன் திரித்தனன் புரட்டினை உரித்தனன் பொடித்தனன் படைத்திறம் எடுத்தனன் களத்தினன் எரிந்தனன் சிலர்தமை புடைத்தனன் இடித்தனன் பொயத்தின் ஒரு சிலர்தமை பிடித்தனன் பிசைந்தனன் துளிந்தனன் சிலோர்தமை அடித்தலன் கொடித்தலத்த அசைந்தனன் சிலோர்தமை. இப்படி பாட்டு பார்த்தியா? அப்படி இருப்பான். அப்படி எல்லாத்தையும் காலி பண்ணாரு. முறிந்தனர் உரிப்பியாக்கை முற்றுவேது வேறவாய் பிரிந்தனர் சகந்தனர் பெருங்கு எண்ணி சோரியில் செறிந்தனர் புதைந்தனர் சிதைந்தனர் உருண்டனர் மறிந்தனர் இறந்தனர் மடிந்தனர் கிடந்தனர். பாட்டு எப்படி சொல்லுகிறார்? இந்நபான வீட்டு வீட்டின் உணர்தான யாவையும் சின்ன வண்ணமாகியே சிறந்து விழுந்து உலங்கிட உண்ணுகின்ற முன்னமட்டுலம்பினான் சிலம்பினின் மன்னன் மங்கை நூபுரத்தில் வந்த வீரவாகுவே வள்ளன் என்று சமரழைப்ப மாண்ட வீரர் யாக்கையின் உள்ளக்காது வானையனு உருவவேறு காண்கிறார் தள்ளலாகி உண்டுபட்ட தங்கிதனின் உருகியே வெள்ளியாகி உலகையாவும் விரவு வண்ணம் என்னவே. இப்படி அத்தனை காவலர்களையும் தொலைத்தாரு. அதுக்கு மேலே இந்த நகரத்தை எல்லாம் தொலைச்சி கொடுத்தான் போகணும் கோபம் கொண்டார். அதுக்கு மேலே மதில்கள் இந்த கோபுரங்களும் மண்டபங்களும் எல்லாத்தையும் காலி பண்ணார். எல்லாத்தையும் காலி பண்ணார். அப்படியே அப்பா மண்டபங்கள் அந்த கோபுரங்கள் அவனுடைய அழகு பொருந்திய மற்ற இடங்கள் சோலைகள் சாலைகள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணார். எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் புழுதியாகியது தொலைந்து போச்சு. நகரமே அழிஞ்சு போச்சு. இலங்கையை அழிச்சிட்டார். அந்த அனுமார் போய் இலங்கை அழிச்சார்னு வருது அல்லவா, அந்த நெருப்பு வச்சு கொடுத்தனார்னு வருது அல்லவா, அது போல எல்லாம் அழிச்சு விட்டார். அதுக்கு மேலே 1000 தோளுடையவன் வந்தாங்களா ராஜர்கள், அவங்களையும் காலி பண்ணார். பெரிய சாதனை. அதுக்கு மேலே வச்சரவாகன்னு ஒருத்தன், அவன் சூரபனுடைய மகன். வச்சரவாகனா புரியுதா? தோள்கள் வைரம் போன்றதான். அவனுக்கு 10 தலை. கூடியாரமர் இயற்றினர் தம்பலி குறைந்து வீடியாவி போய் விழிதல அன்னது விரைவில் நேடி விண்ணெடு நணுகிய தூதுவன் எல்லாம் தோடி ஆளுடைய அவுணர்வோன் முன்பு சென்று உரைப்பார். எல்லாம் தொலைஞ்சிட்டான்னு சூரபன்மன்ட்ட சொன்ன. அப்படி சொன்ன போது உமையளித்திடு சிறுமகன் தூதுவன் ஒருவன் எமது முன்ன வந்து அவமதி செய்தனன். உமை தந்தவனாகிய முருகன் அனுப்பிச்ச ஒரு தூதை வந்து எனக்கு முன்னாலே இவ்வளவு ஒரு என்னுடைய கௌரவத்தை எல்லாம் கெடுத்துட்டான். இத்தனை பேருக்கு அடிச்சுட்டான். ஏகி அமரில் யாரையும் அட்டு நின்று இன்னமும் அகலான் நமது குற்றம் நன்று நன்றாலென நகைத்தான். ரொம்ப நல்லா இருக்கு, நம்முடைய வெற்றியும் நம்முடைய அதிகாரமும் நன்றா இருக்குது என்று நகைத்து முச்சகம் புகழ் அவுணர்வன் முனிவனை முன்னி அச்சன கிளர்ந்து எழுந்து சென்று அவனடி வணங்கி வைச்சிரங்கள் ஒரு 5 திரளுடைய விறகு வச்சிரத்திரு மொயம்புடை காதலும் வகுப்பார்.
10 தலையுடையவனாகிய வச்சிரவாகி என்கின்ற சூரபனுடைய மகன் போய் சொன்ன நொய்ய தூதுவன் பொருட்டினால் இத்திரன் உவரல் ஐய கேட்க நிற்கு இயலுமே. அதனால் ஒரு தூதன் இப்படியெல்லாம் செய்தான் என்று சொல்லி நீ 158 அண்டங்களுக்கு அதிபதியாக இருக்கிற நீ இப்படி ஒரு கவலைப்படக்கூடாது. 1008 அண்டங்களுக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு தூதன் அழிச்சிட்டான்னு சொல்லி நீ இறங்கப்படாது. முய்யில் யான் சென்று மற்றவன் பெறும் ஒரு நோக்கி ஒரு நொடியிலே சென்று அவனுடைய ஆற்றலை எல்லாம் அடக்கி உனக்கு முன்னால கொண்டாந்து வர்றது அப்படின்னா அந்த வச்சிருவாங்க. என்னாலோட இறப்பெதிர் உற்றிட மன்னன் மைந்தனை நோக்கி மகிழ்வுற அன்னதன்மை ஆற்று நீ என பண்ணி ஏகும்படி பணித்தானதோ. அப்படி சொன்ன உடனே புறப்பட்டேன். அவன் ஏராளமான சேனைகளை கூட்டிகிட்டு போனேன் வீரவாகி தேவத்தை. அப்படி போய் அம்புகள் ஆயுதங்கள் எல்லாம் விட்டான். எல்லாவற்றையும் நெருப்பல் கிட்ட பஞ்சு போல ஆக்கினார். நெருப்பல் கிட்ட பஞ்சு போல போச்சு. கடைசியாக வச்சிரவாகவும் காலி பண்ணிவிட்டார். வச்சிரவாகம் தொலைஞ்சான். சூரபனுடைய மகன் வச்சிரவாகம் தொலைஞ்சான். அதுக்கு மேலே யாழி முகன் ஒருத்தன் வந்தானா, அவனும் தொலைஞ்சான். யாழினா சிங்கம் மாதிரி. வேலை வச்சிரவாகம் தொலைஞ்சான், யாழி முகனும் தொலைஞ்சான். இப்படி எல்லாத்தையும் காலி பண்ணினாரு. காலி பண்ணிட்டு புறப்பட்டார். உய்த்தகாலையின் உருதுன் வாழினால் இத்தவன்மதி யாழி மாமுகன் 10 நூறெனப்பட்ட சென்னையும் கொத்தோடைய வீழ புறத்திட்டானதோ. இன்னவான்மையால் யாழி மாமுகன் தன்னை அட்டவன் தன்கை வாழினை பொன்னுலா உரை புகுத்தி சென்றான் மின்னு செஞ்சது மீனி வீரனே. வீரவாகருக்கு வாழ் தான் ஆயுதம். நீங்கள் வீரவாக தேவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் காட்டிருக்கானா? அப்படியா? வீரவாகு இந்த நம்ம திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி அப்படி முக்கியமான அந்த மாதிரி தலங்களில் அந்த நவவீரர்கள் இருப்பார்கள். 9 வீரவாகவர் முதலாக 9 வீரர்களும் அந்த உருவம். அது இங்கிட்டெல்லாம் முருகன் கோயிலில் வைக்க மாட்டேங்கிறானுங்க. தெரியாமல் போயிருதுப்பா. புரியுதா தம்பி? அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தெய்வத்தை எல்லாம் மக்களுக்கு தெரியாமே போகுதுப்பா. இப்போ இதில் முக்கியமான ஒரு வீரவாகர் கந்த புராணத்தில் முக்கியமான பாத்திரம். அதெல்லாம் வெளியில தெரியல. இன்னபான்மையார் இந்திர திரு இலங்கை நீங்கிய அந்திரை கடல் அனுபவாதியே கந்தநாதனன் கவிந்த வேலையை செந்திமானக சென்று புக்கணன். இப்படியாக எல்லாவற்றையும் அடித்து நகரத்தையும் அடித்து பாழாக்கி விட்டு நேராக திருச்செந்தூருக்கு வந்தார். திருச்செந்தூருக்கு அந்த பூத கூட்டங்கள் எல்லாம் கண்டது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியினாலே எல்லாம் தழுவிக்கொண்டார்கள். பாரிடத்தொகை பதிக்கும் மன்னவர் சேரவந்துதன் செங்கை கூப்பி வீரவாகி மெய்யுரத்தொழி ஆர்வையினால் அன்பு கூறினார். தழுவ ஓர் தமைத்தான் இல்லையே இடிங்க தம்பதி கேகும் வெம்பவம் ஒளிவதாயின்னு உமைக்கண்டே என முழுவலம்பினான் முகமன் கூறினான். அதனால் இந்த பொல்லாதவனுடைய ஊருக்கு போன பாவம், பொல்லாதவனுடைய ஊருக்கு போய் அந்த பொல்லாத வயல்களை கண்டு அவரோட சண்டை போட்டு அந்த பாவம் எல்லாம் உங்களை கண்டதுனால நீங்கி போயிருந்தாராம். நல்லாரை காண்பதும் நன்றே, தீயாரை காண்பதும் தீரே. நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லமிக்க நல்லாதோடு கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. தீயாரை காண்பதும் தீரே, தீமிக்க தீயாரோடு கேட்பதும் தீரே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீரே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீரே. நான் போய் பாட்டுப்பா செஞ்சு பாட்டு பார்த்தியா? ஐயோ, இந்த நூல்களெல்லாம் நம்ம கிட்டப்பா இருக்குது, தமிழ்நாட்டுக்கு தான். வேற எந்த நாட்டுக்கு இந்த மாதிரியான அறிவுரை நூல்கள் பெரிய பொக்கிஷம். இல்ல, வேற நாட்டுக்காரெல்லாம் நம்ம நூலை எடுத்து படிக்கிறேன். ஆனாலும் இவ்வளவு அனுபவிக்க முடியுமாவே? நம்ம அனுபவிச்சாலும் அனுபவிக்க முடியுமாவே? எதை 2 பகவத்கீதை, இந்த திருக்குறள், திருவாசகம் அந்த மாதிரி ஓரளவா அதுவும் சில பேர் தானே அனுபவிக்க முடியும்.
விலைக்கில் வன்மையுள் வீரவாகவே இலக்கத்தன்மதி இருந்து மற்றவன் மலர் கடுங்கடல் வணங்கி செய்துள்ள அலக்கன் நீங்குமாறு அணையற் புள்ளினான் ஆமைவில் பாரிட தணிக வேந்தருக்கு தமர்களாயினோர் தாமுஞ்சூள் வர குமரநாயகி வீட்டு நின்றிடும் குமரநாயகன் கோயில் மேயினான். அப்படி வேறு மற்றைய சகோதராதி பூதக்கூட்டங்களை எல்லாம் கண்டு மகிழ்ந்து அதுக்கு மேலே முருகப்பெருமான் எழுந்தருடைய இருக்கிற கோயிலுக்கு சென்றார். திருவாரதேவர் கண்டார் மூவின் முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி ஏவரும் புதிக்கிழந்து ஈராதோடு போற்றி காஞ்சி மாவடி வைகஞ்சிகள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைகளை போற்றி போற்றி என்று முருகப்பெருமானை வணங்கினார். வணங்கி அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து உள்ளம் என்புடன் உருக தூய நீர் வெள்ளம் கண்ணுற விதிப்பு மேவர பொல்லனப்புறம் பொடிப்ப சூரனும் வள்ளல் தேவடி வணங்கினான். அப்படி முருகப்பெருமானை கண்டு மீதான் அரும்பி விதி விதிப்பு வரையாறு அலர்க்கையன் கைதான் தரையிட்டு கண்ணீர் ததும்பி விதிம்பி உள்ளம் பொய்தார்ந்திருந்து உன்னை போற்றி ஜெயஜய போற்றி என்னும் கைதான் இளவிலே முறையா என்னை கண்டுள்ளே இருந்து அந்த சிவாசை அப்படி வச்சுக்காதுல்ல. அப்படி முருகப்பெருமானை வணங்கி வாழ்க்கை கும்பிட்டார். ஐயோ நம்ம கிடைச்ச சாமி மாதிரி யாரும் கிடைக்கல. சாமி எல்லாரும் உயிர்களை பேய்களை கடவுள் வச்சுக்கிட்டு கும்பிட்டுறாங்க. புரியுதா? நமக்கு கிடைச்ச சாமி மாதிரி யாரும் கிடைக்கல. இல்லை நினைச்சு பார்த்தா சிவபெருமானும் பார்வதியும் விநாயக பெருமானும் முருகப்பெருமான் நமக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கும் கிடைக்கல. உங்களுக்கு தான் புராணங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு தான் அடியார் இருக்காங்க. அடியார்களும் புராணங்களும் அதிசயங்களும் ஆலயங்களும் சிவனுக்கு தான் அதிகம். அப்படி வணங்கினான். அணங்குகால் ஒரு அந்தஞ்சேவடி வணங்கி முறை மகிழ்ச்சி அன்பிவை இணங்க அஞ்சலி தேர்த்தி நிற்றதும் குணங்கள் மேற்படும் குமரன் கூறுவான். சுரரை வாட்டுவன் சூரன் முன்பு போய் விரைவின் நம்மொழி விளம்பமற்றவன் உரை செய்திட்டதும் ஒல்லை மீண்டதும் மரபினி விடை வகுத்தியால் என்றான். அது மேலே முருகப்பெருமான் கேட்டார். வேறு சூரமண்டலத்தில் நீ சென்றதும் அவன் சொன்னதும் நீ சொன்னதும் இங்கே நடந்த நிகழ்ச்சியும் எல்லாம் முறையாக சொல்லு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வீரவாகுதேவரத்தை சொன்னார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வீரவாகுதேவர் வீரம் கூறுவான் விமல மின்மொழி சூரன் முன்பு போய் சொல்ல உன்னுடோர் ஆறுதும் சிறை அதனை வீடலே காரியமென கருத்தில் கொண்டயன். யார தேவதை சொன்ன அறிவுரையை போய் அந்த சூரமண்டலத்தில் சொன்னேன். அவன் யார் தேவர்களை சிறை விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். தேவர்களை சிறை விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். கருத்தில் கொள்ளவில்லை. கிடலருஞ்சுரர் கிளையை வெஞ்சிரை கடலருஞ்சுரை சுரரை சுரர் கிளையை வெஞ்சிரை விடுகளேன் என வெகுண்டு கூறினான். கணவரை கூட தேவர்களை நான் சிறை விட மாட்டேன் அப்படின்னு வேகமாக கோபித்து சொல்லிவிட்டார். மூர்க்கனுக்கு சொன்ன அறவுரையை கேட்டு விட்டுட்டான்னா அவனுக்கு மூர்க்கன்னு பேரலை. புரியுதா? சொல்றது அறவுரைய அறிவுரையை கேட்டு கிட்டவனா இருந்தாலும் கூட கேட்டு சரி பெரியவங்க சொல்றாங்க நல்லது சொல்றாங்கன்னு இறங்கி ஒத்துக்கிட்டான்னா அவனுக்கு உயர்வு வந்துடும், பெருமை வந்துடும், நல்லது அடைவான். நல்லது அடையிறதுக்கு தலையில விதி இல்லைன்னா கேட்க மாட்டேன். அதே ஒரு புலவர் வாழ்னாரு. பொல்லாத மூர்க்கருக்கு எத்தனைதான் புத்தி போதிக்கணும், நல்லாருக்குண்டான குணம் வருமோ வர. பொல்லாத மூர்க்கருக்கு எத்தனைதான் புத்தி போதிக்கணும், நல்லாருக்குண்டான குணம் வரும். நடுச்சாமத்திலே சல்லா போலவே குளிர்தாங்குவோம். சல்லா புடவை இருக்குது இல்லப்பா, நடுச்சாமத்தில் இந்த மார்கழி மாதத்தில் போச்சுன்னா குளிர்தாங்குமா? நடுச்சந்தையினில் செல்லா பணம் செல்லுமோ சில்லை வாடும் சிலம்பரை என்று ஒரு புலவர் வாடினார். அதனால அந்த மூர்க்கர்கள் மாத்திரம் கொண்டதை கெட்டியா பிடிச்சுவாங்க. கெட்டதா இருந்தாலும் துரியோதனை என்ன பண்ண, ஊசி ஊத்து நிலம் கூட தர மாட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ராவணன் அப்படித்தாங்க, சீதையை விட்டவே மாட்டேன். அப்புறம் உயிரை விட்டுட்டேன். சீதை விட மாட்டேன், உயிரை விட்டு
அந்த பொல்லாதவர்கள் கெட்ட செயலிலே வைராக்கியமாக இருப்பார்கள். நல்லவர்கள் நல்ல செயலிலே வைராக்கியமாக. மனைவியே போனாலும் சரி, நகரம் போனாலும் சரி, எல்லாம் போனாலும் நான் சத்தியத்திலிருந்து மாற மாட்டேன் அப்படின்னு அர்த்தங்கிறேன். அது வைராக்கியம். நல்லா வழங்குதா? நல்லது நல்லது வைராக்கியம். நல்லதுல வைராக்கியம். நல்லதுல வைராக்கியம். அதே மாதிரிதான் நாயன்மார். ஒரு கோவணத்தை அடகு வச்சுக்கிட்டு அது அவரே திரும்பிக்கிட்டு கடைசியில் ஏழை கோவணத்துக்கு நீ தான் எடுத்துக்கிட்டானாரு. அதுக்காக சரியா கொடுக்குறேன்னாரு. சரியா வரலன்னு சொல்லி அவர் மேலே கோவிக்காம எல்லாம் வச்சாரு, எல்லாமே வச்சாரு. அதுக்கு மேலே தானும் ஏறினாரு, மனைவி ஏறினா பிள்ளை ஏறிச்சு. தேவனாலும் ஏறுவாங்க. தான் கொடுக்கிறது அடியாருக்கு கொடுக்கிறதையே குணமாக கொண்டவர், கொடுப்பதையே குணமாக கொண்டவர். அதுக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை காலத்திலேயே அந்த கொள்கையை விடலை. எப்பையா உங்க போயான்னு கூட சொல்லிக்கலாம். சத்தம் போடுற வேலை வச்சுக்காங்க. 1க்கு 9 வாங்கிட்டு நான் எத்தனை பேர்த்த கொடுத்துருக்கேன் தெரியுமா? எத்தனை வருஷமா எத்தனை அடியாருக்கு நான் கொடுத்துருக்கேன். என்ன நீ என்ன ஒரு கோவணத்தை வச்சுக்கிட்டு காணான்னா வேற வாங்கிட்டு போய்யா என்ன பெருசா பேசுற அப்படின்னா போச்சு. எது அந்த பத்தி அதோட தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு வச்சுக்கோ. இப்போ போய் அம்மன் நீதி நாயனாருக்கு பேரு தெரிஞ்சா போச்சுப்பா. அந்த கொண்ட கொள்கையில அந்த வைராக்கியத்தை விடாமல், அந்த பக்தியை விடாமல் அது வரையும் விட்டா போதும். அதனாலே இவன் அந்த கெட்ட குணத்திலிருந்து விடாம நல்லா கிடலறிஞர் கிளைய வெஞ்சரை விடுகிறேனா விகுண்டு கூறினான். அடிகள் அன்னதால் ஆண்டு நீங்கியே கடிது வந்தனன் கருமம் இழந்தான். அதனால தேவர்களை சிறவிட மாட்டேன் என்று கோபித்து கூறினான். அதனால நான் வந்து விட்டேன் அப்படின்னாரு. என்ற காலையும் யாண்டுமாகி முந்தொரு முத்தொரும் குணத்த நீர்மையான் ஒன்றன்பல் செய்கையில் ஒன்றும் சொற்றிலே நன்று மற்றது நவிரியார் என்றார். இப்ப வீரபாத தேவர் போய் அவனுக்கு முன்னாலே நவரத்தின சிங்காதனத்தில் உட்கார்ந்து அவரிடத்துல ஏராளமான அறிவுரையும் அருளுரையும் சொல்லி அதற்கு மேலே அவர் விட்ட காவலர்கள் அத்தனை பேர்த்தையும் சங்காரம் பண்ணி நகரத்தை அடிச்சுட்டு இப்படி முன் வந்தார்களோ, இத்தனை காரியம் பண்ணிட்டு வந்தார்கள். அதெல்லாம் ஒன்று சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம அங்க போய் செஞ்சது செய்யாதெல்லாம் இங்க இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்னு செய்யாதெல்லாம் சொல்லுவாங்க. அது அப்படி பண்ணனே இதை இப்படி பண்ணனே ஒட்டி எரிஞ்சுக்குவான். வீதா இங்க இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? நல்ல விளங்குற அங்க போய் ஒன்றும் செய்யாம சும்மா இருந்து கூட இங்க அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் என்று உறுதி எடுத்துருவாங்க. இத்தனை காரியம் இது வேற ஆகும் சொல்ல. என்னப்பா நீ போன மற்ற சமாதானம் ஒன்றும் கூட சொல்லலையே. அதுவும் கூட வேதனை முருகன் கூட வேதனை இருக்கிறேன். வீரராக தேவர் பேசும்போது கூட தான் இருக்கிறேன். அங்கதானே இருக்கிறேன். எங்கும் இருக்கிறவன் தானே. இவனுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. என்னடா நீ ஒண்ணுமே சொல்லலையே போனது அப்படின்னாரு. தொடக்கமுற்றுவாள் சூரன் மாநகர் அடுத்த காலையின் அகன்ற வேலையில் தடுத்துள் உரை. ஒரே வார்த்தை தடுத்துள் உரை. இங்கே அந்த இலங்கைக்கு சென்று என்ன தடுத்தவர்களை சுருக்கமாக தடுத்தவர்களை சரணவன்மையால் படுத்து வந்தனன் பாண்மைதன். தேவனுடைய திருவடி அணுக்கரகத்தாரே என்ன தடுத்தவர்களை சங்காரம் அணிந்து வந்திருக்காங்க. அவ்வளவு காரியம் பண்ணினோம். அதனால நாம் செய்ததை பெருசா சொல்லிக்கூடாது. நம்ம ஏதாவது செய்தோம்னா அது கடவுள் அணுக்கரகத்தாரே நடக்கும். நாம செய்தோம்னு சொல்லவே கூடாது. நல்லதே
அருந்திரற்புயன் அணைய செப்பலும் இருந்த கந்தவேள் இகலினோர்களால் வருந்தினாய்குளோம் அன்ற என்றுடன் திருந்திவருள் செய்தல் மேயினான் அங்க வெள்ளையில் 1000 பெயர் செங்கன் நாயவன் சிதைமுகத்தவன் மங்குள் மேலவன் வதன நோக்கியே எங்கள் நாயகன் இணைய கூறுவான். அதுக்கு மேலே பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலானவர்களெல்லாம் பார்த்து முருகன் பேசுகிறார். எப்படி பேசுகிறான்னா, தேவரை செய்யும் சிறை விடுத்து நீ மேவு நன்கனா வெய்ய சூரனுக்கே உதவுதை விட்டு எம்புத்தனம் பாவி அன்னது பயனந்து உன்னதான். தேவர்களை சிறை விட்டு நீ இன்னும் பலகாலம் நன்றாக இரு என்று சொல்லி வீரவாகுக்கு கூடு விட்டோம். அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை அவன் பயனாக எடுத்துக்கொள்ளவில்லை. வீரலே அவன் விதியதாதலே, அவன் சாவலே அவனுக்கு விதியதாதலே. தீதில் விண்ணவர் சிறை விடோம் என ஓதினான். அவன் உயர்வு நீக்குவான். அவனுடைய அந்த உயர்வையும் அவனுடைய அந்த அடங்காமையையும் நீக்குவான். போது நாளையாம் என போனான். நாளைக்கே புறப்படுவோம்னார் முருகன். நாளைக்கே இலங்கைக்கு திருச்செந்தூர்லேருந்து புறப்படுவோம்னாரு. 6 மாமுக தையன் இவ்வகை கூற கேட்டுள்ளோர் புதிய சூர்மிசை சேரு மன்ற சொல் தெளிவன் நந்துயர் மாறி சென்றன மகிழ்ச்சியினார். இப்படி சொன்ன உடனே தேவர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி வந்தது. ஆனகத்துணை ஆடல் முயம்பினான் தானகப்பதி கயந்தன் உற்றதும் ஏனைச்சையை எடுத்து கூறிய வானவர்க்கரை மனத்தை தேற்றினான். அதற்கு மேலே இந்திரன்கிட்ட மற்ற சமாதானமாக சொன்னார் வீரவாகதேவர். நான் சென்றேன், இந்த மாதிரி ஜெயந்தனுடைய புத்திரனை கண்டேன், தேவருடைய சிறைகளை பார்த்தேன், எல்லாத்துக்கும் ஆறுதல் சொன்னேன், எல்லாத்துக்கும் மந்திரம் போட்டேன், எல்லாத்துக்கும் ராட்செல்லாம் தூங்கிட்டேன். அதுக்கு மேலே உன்னுடைய மகன்கிட்ட பேசினேன், இழந்துட்டு பேசினேன். அப்புறம் அங்கே இது போனேன். அங்கே சிங்காதனம் முருகன் பெருமான் அனுப்பிச்சிருந்தார். மற்ற அவனுக்கு வேண்டிய அறிவுரையெல்லாம் சொன்னேன். அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் என்னை கொல்லுவதற்காக சிறையில் போடுவதற்காக ஏராளமான ராட்சர்கள் விட்டு அவனெல்லாம் சுவாமியினுடைய கருணையினாரே எல்லாத்தையும் கருவி இந்திரன் சொன்னார். அவன் இந்த சமாச்சாரம் கேட்கறது ரொம்ப ஆசையாக இருக்கிறார். எனக்கு அவன் மகனை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அப்பன் மகனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அந்த சமாச்சாரத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். அதை கேட்டு இந்திரன் சந்தோஷத்தை அடைஞ்சான். சீருலா மகேந்திரபுரத்தினும் வீரவாகு மீண்டது விளம்பின ஆரக கடல் அலைப்பாண்டு சூரனுற்றதும் பிறகும் சொல்லுவோம். அதற்கு மேலே சூரன் என்ன செய்தான் என்பதை பற்றி பேசுகிறார். நகரம் அழிஞ்சு போச்சு. அத்தனை அசுரர்களும் அழிந்து போனார்கள். தன்னுடைய கெட்டிக்காரனாக இருக்கிற ஒரு புத்தன் வச்சரவாகவும் கொண்டு சூரபன்மன் 108 ஆண்டவனுக்கு இதுவரையில் இந்த மாதிரியான ஒரு தோல்வி வந்ததே கிடையாது. இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது. எல்லாரும் அவன் கிட்ட போக பயந்துக்கிட்டோம் தான். அது ஒரு இடத்துல சொல்றாரு கட்சியை பொறு, தேவர்கள் தூங்குறதே இல்லையா, தூங்குனா கனா வந்துடும். கனாவில் சூரியன் வந்துட்டான்னா என்ன பண்ணுறோம்? கனவுல சூரியன் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம்? தூங்க மாட்டாங்களாம். தூங்குனா கனவு ஒரு கனவுல சூரியன் வந்துட்டாங்க ஏற்றி சொல்லி தூக்கலை. அப்படிப்பட்ட ஒரு உள்ளபடி ஆற்றல் ராவணெல்லாம் கிட்ட முக்கியம் இல்லையா? எத்தனையோ ராவணம் சேர்ந்தா கூட சூரபன்மன் ஆகுது. இல்லைன்னா முருகனே வருவானா? வேற சாதாரண ஆளை விட்டுருக்க மாட்டாரா? இப்ப ராவணனை வெல்றதுக்கு ராமனை வர சொன்னாரு. சிவன் தான் வர சொன்னார் ராமனை. அவன் செவ பூஜை பண்ணி அகத்தீர்த்த உபதேசம் பெற்று ராமன் எத்தனையோ கோயிலில் பூஜை பண்ணி அப்புறம் வர வாங்கிட்டு பல வாங்கிட்டுல ராவணனை கொண்டான். விளக்குதா? இப்ப சூரபன்மனை ஜெயிக்கிறதுக்கு சிவனே வந்தார் வேற வடிவத்தில் உள்ளையா. அதனால பூகவான் படை உலப்ப வச்சிட வாகுமாண்டதும் வாகை முயம்பினான். ஏகந்தன்மையும் ஏவல் தூதுவர் சோகமூடு போய் சூடுமன் கூறினார். வீரஞ்சென்னியர் இணையகான் முளை வீரஞ்செந்தியே விடிந்த வார்த்தினை சூரன் கேட்டலும் துலங்கி துன்பனும் வாரியுள்ளுற மயங்கி விழுந்தனன். அளவில்லாத விசனத்தை அடைந்தான். அழுதான், ஏங்கினான், இறங்கினான். அந்த நகரமே அழுதது. அது சூரபன்மன் நகரமே அழுதது. ஏன்னா வச்சரவாக போட்டானா, அதனால அளவில்லாத வேதனை அடைந்தான். அப்போது அரசக்காயிலரு துன்னதி மந்திரி ஏல தர்மத்தை கோபிக்கிறவன் ஒரு மந்திரி இருந்தான். தர்மத்தை கோபிக்கிற மந்திரி ஒருத்தன். அவனுக்கு தர்ம கோபம்னே தர்மம்னா கோபம் வருவான். தர்மம்னா அவனுக்கு பிடிக்காது.
அவனுக்கு பேர் தர்மபுவன். அவன் தான் முதலமைச்சர். அது சூரபன்மனுக்கு முதலமைச்சர் அப்படி இருந்தா ராஜா அப்படி போவார். அவன் தான் இன்னனகன் மனைசத்தில் மையினான் மெய்ப்புவி அண்டங்கள் குறித்த பறித்த மேன்மையை ஒப்பொருந்திரிவினை உழைப்பில் ஆய்வுலை செப்பருந்தரனை சிறந்த சேர்த்து இப்படி செலுங்கள் இயற்கையாகும். அப்படி ரொம்ப கவலைப்பட்டு அழுந்து தேங்கி ரொம்ப கவலையா அடைஞ்சிட்டான் சூரபன்மை. அந்த நேரத்துக்கு மந்திரி வந்தான் தர்மபுரி. என்னது மந்திரி வந்தான். உன்னுடைய அதிகாரம் என்ன, உன்னுடைய வரம் என்ன, உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய வச்சர தேகம் என்ன, 1008 அண்டங்களுக்கு அதிபதிங்கிறது என்ன, எத்தனை விசுக்களை அடித்து துரத்தி இருக்கிற, எத்தனை இந்திரம் போனா, அப்பேற்பட்ட நீ அதால கலங்கலாமா, அப்பேற்பட்ட நீ கலங்கலாமா அப்படின்னா திண்டிரை நேமிவான் தெரிந்து கொள்ளினும் அண்டமதலின அனைத்துமாயினும் வெண்டிலிருந்திவால் வீர நீமனம் கொண்டு தன்மையும் கொண்டிருப்பாளவும். வீரனா இருக்கிறவன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் கலக்கப்படாது. கடைசியில தான் போற வரையும் கலக்கப்படாது. அவன் தான் வீரன். எல்லாம் போனா கூட கலக்கப்படாதியா, அவன் தான் வீரன். போச்சுன்னு கலங்குறவே வீரனா, சேனை போச்சு அது போச்சு இது போச்சு கலங்குற வீரன் இல்லப்பா. அவன் போட எல்லாம் போனாலும் நீ கலங்கலாமான்னா ஏவரும் வியத்தக இறைவன் நீ இவன் ஓவன அரசியே உயங்குற்றாயினில் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறாப்புல அதிகாரத்தையும் பலத்தையும் உடைய நீ பிறருக்கு தெரிகிறாப்புல கலங்கனான்னு வச்சுக்க. தேவரெல்லாம் சிரிப்பான். தேவரும் மூவரும் நகைப்பர்கள் முன்ன ஏவல் தேவரும் நகைப்பர்கள் புகழும் தெரியுமாறு புதர்தம் படையல புராரி நல்கிய காதலனே எல. இப்போ அடிச்சுட்டு போனவன் இந்த மாதிரி சேனைகளையும் புத்தனையும் கொன்றவன் புராரி அல்ல, சிவன் அல்ல, சிவனுடைய மகனும் அல்ல. பூனை இதை நினைச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு பெரிய தகுதியான ஆளாக செஞ்சிருக்கிறேன். இதை பாரு என்னமா பண்றாருப்பா. பூதர்தம் படையல, பூதப்படையும் அல்ல, புராரி நல்கிய காதலனே அல்ல, கலர விட்டது தூது ஒன்றீத புன் புரிதுக்கு ஆற்றலை வேதுரலாகும் பொறுமைக்கு இல்லை. ஒரு பூனை செஞ்சுட்டு போனதுக்கு நீ இவ்வளவு கலங்கன்னா அப்புறம் நீ சூரங்கிற பேருக்கு அர்த்தமே. என்ன ஆச்சரியம். இங்க அடுத்தாம சொல்றாரு பாரு, தந்தைய தூங்கினும் தகப்பன் போனாலும் சரி, தம்முன் பின்னவர் மைந்தர்கள் தூங்கினும், தமக்கு முன்னால வந்தவன் பின்னால வந்த மைந்தர்கள் போனாலும், மற்றும் சார்ந்தவர் தந்தோகை தூங்கினும், தன்னோட சேர்ந்தவர்கள் படைக்கலாம் போனாலும் சரி, சயத்தின் மேலையோ சிந்த கொள்வன்மையோ சிறிதும் தெரியுமோ. அதனால எல்லாரும் போனா கூட வீரனா இருக்கிறவன் சூரனா இருக்கிறவன் தன்னுடைய ஒரு ஆற்றலிலிருந்து அந்த தைரியத்திலிருந்து கொஞ்சம் கூட குறையப்படாது. மேதகு பெருந்தரல் வீரர் நம்மையும் மாதரும் வெல்வரால் மாயும் உள்வரை. இது எப்படி சொல்றாரு? உலகத்தில் வென்றவன் அப்படிப்பட்டவனா இருந்தாலும் கூட விதி இப்படி பெரிய கட்டிக்காரனா இருந்தாலும் அவனை ஒரு பெண்ணு வந்து விடுவா. அப்படி சொல்றாரு, ஒரு பொம்பளை வந்து விடுவா. யாரு? பெரிய கட்டிக்காரன். பெரிய கட்டிக்காரன் ஒரு பொம்பளை காலி பண்ணி அப்படிலாம் கூட கேள்விப்படுறோம்ல. மாதரும் வெல்வாரான் மாயும் ஊழ்வரில் அவன் ஜாகர காலம் வந்துருச்சான். ஆதலின் நின்மகற்கு ஆயுள் குண்டலின் தூதனும் அட்டனன் ஆயுள் தோணும். அதனால வச்சரவாதத்துக்கு ஆயுஷ் இல்லை. அவனுக்கு ஆயுஷு காரகம் மறைஞ்சு நீசமா போட்டான். ஆயுஷு காரகம் ஆயுஷு தானாதிபதி அவனுக்கு பலம் இல்லை அவன் ஜாதகத்தில், அது வச்சரவாத ஜாதகத்தில். அதனால தூணவன் தான் ஒன்று போட்டான். இது ஒரு புதுசா வெப்பிய ஒன்னலர் வினையும் வன்மையும் கைவரு நெல்லியும் கனியின் நாடிய செய்வகை தேற்றினம் செய்கலாதி இவன் வைவதும் நைவதும் ஆண்மையின் அதற்காகும்.
அதனாலே இப்பொழுது நடந்ததை விட்டு விட்டு இனிமேல் என்ன செய்வது, எப்படி அவனை வெல்லுவது, இனிமேல் என்ன செய்வது, எப்படி செய்தால் மற்ற இதெல்லாம் நாம் சரி பண்ணலாம், நம்முடைய பெயர் இன்னும் ஓங்கி வரும் என்பதை பற்றி சிந்திக்கணுமே தவிர போனதை எண்ணி வருந்தப்படாது. போனதை எண்ணி வருந்துகிறவன் கோழை. வரங்களும் மதுகையும் வரம்பின்றி எய்திய உரங்கிழர் சூரன் என்று ஒரு பேர் பெற்ற நீ தரங்கமது அடைவதும் தலைமைக்கேற்பதோ இறங்கலை என்று தேற்றினார். அதனால நீ இறங்க நியாயமே இல்லை, இறங்குறதுங்கிறது நியாயமே இல்லை. சக்தி இல்லாதனே இறங்குவான், சக்தியுடைய இறங்கினாங்க அப்புறம் என்ன அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மேற்றிகள் அறத்தினை வெகுடும் காமத்தான் நாமத்தான் தேற்றல அவனர்வன் தெளிவு பெற்றெளி ஆற்றரும் துயரினை அடக்கி தன்பணி கூற்றியல் உடையரை நோக்கி கூறுவார். சேயுயர் வவ்விய சிறந்த இந்நகர் மாய்வது புணர்த்திடு வலிய தூதுவன் போயது தெரிந்துரோ புகழக்கிட்டிரோ நீர்கள் வாய்மையை நிகழ்த்தும் என்னவே துப்புடன் இவ்வழி தூதிர் சென்றுளான் இப்புற அகண்டன இலங்கை நோக்கிற அப்புறமையின அதனை கண்டனம் மெய்ப்பரிசென விளம்பினாரோ அம்மொழி மணவலோடு அவுணர்வோன் தன்பானந்த கம்மியர் தம்மை நோக்கி கடிது போய் எகில நல்கி செம்மலர் மிசையவையும் திசைமுகத்துருவன் தன்ன இம்மன குறைதுன்னா அனைவரத்தை கொடுத்தார். அதனால தூதுவர்களை விட்டான். அதனால இப்போ பரமாவை கூட்டிகிட்டு வாடினான், பரமாவை கூட்டிகிட்டு வாடினான். அவன் போனான், பரமாவை கூப்பிட போனானா இங்கிரி கேட்டி மன்ன இணைய மூடு அண்டனும் தேங்கமல் பதுமத்தன்னல் தேவர் ஓன் ஆதியான பாங்கினரோடு மேவி படையுடும் புவியில் வந்த காங்கையன் தன்கன் உற்றால் என்பாரால் கண்டோர் இருந்தார். பிரமாவை கூப்பிட போனானா பிரமா இங்கே திருச்செந்தூர்ல முருகன் வந்திருக்கிறான் அவன் அப்படின்னா தொழுவார்கள் இணைய மாற்றம் சொற்றலும் சூரன்கேடா விடுமிதன்னா வெய்துரி பேச்சீரி அழலர் நகைத்து மற்ற அண்டத்தின் நின்றும் செடுமலை பற்றி செல்லுமனு என்ன அவன் போனான். அடுத்த அண்டத்தில் இருக்க பரமாவை கொண்டு வந்தான். இந்த கலெக்டர் ரெண்டு பேரும் ராமநாதபுரம் ஜில்லா கலெக்டர் கொண்டு வந்தான். நம்ம திருச்சி ஜில்லா கலெக்டர் இல்லையா, அவன் வீடு ராமநாதபுரம் ஜில்லா கலெக்டர் கொடுத்தோம். உடனே அடுத்த அண்டத்துக்கு ஊரண்டத்துக்கும் பரமா, ஊரண்டத்துக்கும் பரமா, ஊரண்டத்துக்கும் விஷ்ணு. ஒவ்வொரு ஜில்லாவுக்கும் கலெக்டர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அண்டத்துக்கும் தனித்தனி அதிகாரி. இத்தனை அண்டங்களையும் பாப்பா 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 இப்படி சொன்ன உடனே அடுத்த அண்டத்தில் இருக்கிற பரமாவே இந்த மாதிரி சூரபன்மன் அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கிடுன்னு வந்துட்டான். பரிசனர் பலது ஏண்டி பார்ப்புகள் சூரன் என்னும் அரசன் முன் குணர்ந்து வேறொரு அண்டத்தின் அயன உயிப்ப வரிசையாளவனை நோக்கி மானலி உற்ற மத்தி திருநகர் அதனை தொன்மை போலவே செய்கின்றான். அதனால நகரம் முழுவதும் அடிச்சு போச்சு. ஒரு தூதன் வந்து அடிச்சுட்டு போட்டான். உடனே படையபடி அந்த நகரம் முன்ன இருந்ததை விட சிறப்பாக உடனே படைச்சு கொடுந்தான். உடனே படைச்சிட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாருன்னா நினைப்பினால படைக்கிறது. அதுக்கு ஜாமான் வேண்டியதில்லை, கல்வி வேண்டியதில்லை, ஆடு வேண்டியதில்லை, நினைப்பினால நினைச்சா அப்படி நடக்கும். எங்க வேற சொல்றாரு சூரன் மத்திதனை செப்ப சொற்பனை தலை கொண்டைய ஓரிரை ஒடுங்கும் முன்னர் உணவு நகரமா இப்படி ஒரு நொடியிலே உண்டு பண்றாங்க. ஏறுற முன்னமை ஒரு ஏற்றுவன் யானை என்ன பேருல உதகின்ற பெற்றியை நினைந்து செய்வான். பொன்மதில் மாடவீதி புலன்மணி சிகரம் வேரம் மன்மதன் விளையஞ்சோலை மண்டபம் வாவி பொய்கை சென்மலி அரங்கம் மன்றன் தெற்றியை முதலவெல்லாம் தொன்மை போல் ஆக தங்கை தொழில்முறை படைத்தான். எல்லாம் முன்ன இருந்ததை விட சிறப்பாகவே எல்லாம் படைச்சிட்டான். அப்படி படைச்சு அவனை பார்த்து அவனுக்கு பரிசெல்லாம் கொடுத்தான், பட்டாடையை கொடுத்தான், சந்தோஷப்பட்டான். அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான் சூரபன்மன். அவனுக்கு சிறப்புகள் எல்லாம் செய்து சென்றான். அதுக்கு மேலே சிம்மாசனத்தில் உட்கார்ந்தான். அப்படி உட்கார்ந்து அதன் பிறகு அமைச்சு ஏற்படணும். சூரன் அமைச்சு ஏற்படணும். அமைச்சு ஏற்படணும்னா இப்போ நம்முடைய நகரத்துக்குள்ளே தேவர்கள் வருவதற்கு அஞ்சுவார்கள். இப்போ ஒரு தூதன் வந்து இப்படியெல்லாம் ஆக்கிட்டு போயிருக்கிறான். ஒரு சின்ன பையன் விட்ட தூதன் வந்து ஒரு சின்ன பையன் அனுப்பிச்சான், அந்த தூதன் வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே சபையை கூட்டி ஆலோசனை கூட்டம் போட்டு
மந்திரி ஜனாதிபதி தம்பி எல்லாத்தையும் வர சொல்லி அதனால இனிமேல் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை அமைச்சர் அதில் பேசுகிறேன். என்ன மணி 8:05 8:05னா சரியாத்தான் இருக்கும். எப்போ நம்ம 6:55 ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன்னா இப்படி நேரம் போகுது, இப்போ நேரம் போனதே தெரியலையே. எவ்வளவு நேரம் பேசணும்? ஒன்றுமே ஒரு 3/4 மணி நேரம் போனே 10 நிமிஷம் பேசணுமா இருக்கும். கண்டன் கதைனா நல்லா இருக்கும், அனுபவிக்க மனுஷா இருக்கணும். அனுபவிக்கும் போது உனக்கு காலம் போட தெரியாது இல்லை, நல்லது அனுபவிக்கும் போது காலம் போட தெரியாது. நல்லா தூங்கிட்டான்னு வச்சுக்கப்பா, விடிஞ்சதே தெரியாது. ஏன்னா இப்போதான் 10 வந்து வச்சுக்க தூக்கம் வரலன்னு வச்சுக்க விடியவே முடியாது. எப்படா விடிக்கணும் சொல்ல புரியுதா? நல்ல தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்க இப்போதான் 10 அதுபோல சுவாமியினுடைய அருளையும் ஆற்றலையும் பேசினா ஆனந்தமாக தான் இருக்கும். ஆனந்தமாக தான் இருக்கும். சூரன் அமைச்சி ஏற்படலாம் சொல்ல வேணும் அப்படின்னு எழுதி வைப்பார். இல்லை, அமைச்சியர் படலாம், சூரன் அமைச்சியர் படலாம். அது அப்படி பொன்னம்பலம் சரி சரி சரி. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துங்கி திரியாரே கதனந்தோ துணை நாடும் கண்டு கொண்டோடுவேனோ கந்தியும் கும்பை புணர்வோனே சங்கரன் வங்கில் சிவை பாலா செந்திலங்கண்டி கழிவேலா செல்வரம் குந்தில் பெருமாடே செல்வரம் குந்தில் பெருமாடே வான்முகில் வளாது தெய்வமலி வளங்குறக்க மன்னன் போன்முறை அரசிய குறைவிலாது நான்மறை அறங்களோங்க ரத்தம் வேடி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி வழங்குக உலகம் எல்லாரும் பார்வதி